Hi students, welcome to our chemistry channel. Hope you understood in previous class video students. Okay. Today onwards we have start new lesson unit 4 hydrogen. What is mean by hydrogen? Hydro means water, gen means generation. Generating. Generating means producing, water producing. So it is called hydrogen. Hydro means water, gen means generating, producing. Water produce பண்றனால hydrogen அப்படிங்கற நேம் வந்து. அப்ப hydrogen அப்படிங்கிறது periodic table ல இருக்க other elements compare பண்ணும்போது lightest element electronic configuration hydrogen 1s1. அப்ப ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டான் no நியூட்ரான். ஓகேங்களா, அதனால லைட்டஸ்ட் எலமெண்ட் கம்பேர் பீரியாடிக் டேபிளில் இருக்க அதர் எலமெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஹைட்ரஜன் இன்ட்ரோடக்ஷன். ஹைட்ரஜன் அப்படிங்கிறது சிம்பிளஸ்ட் ஆட்டம். ஓகேங்களா, அதில் ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டான் தான் இருக்கும். ஹைட்ரஜன் 1s1 அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டான் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நியூட்ரான் அப்படிங்கிறது மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். மாஸ் நம்பர் 1, ஓகேங்களா, மாஸ் நம்பர் 1, அட்டாமிக் நம்பர் 1, 1 minus 1 0, நோ நியூட்ரான். அதனால் லைட்டஸ்ட் எலமெண்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த ஹைட்ரஜன் அப்படிங்கிறது டைரெக்டாக ஹைட்ரஜனில் இருக்க வேலன்ஸ் எலக்ட்ரான் 1 இருக்கனால நியூக்ளியஸ் கூட டைரெக்டாக ஆக்ஷனில் இருக்கும், அட்ராக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஹைட்ரஜன் அப்படிங்கிறது டெய்லி லைஃப்பில் உங்களை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கு. வாட்டரில், கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன்ஸில் இதெல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்போ ஹைட்ரஜனில் ஒரே ஒரு எலக்ட்ரான், சிங்கிள் எலக்ட்ரான் தான் இருக்குது. அப்போ சிங்கிள் எலக்ட்ரான் இருக்கும்போது பேராக பார்க்கும். இப்போ பேர் பண்ண பார்க்கும்போது நியரஸ்ட்டில் இருக்க எலமெண்ட் கூட ஈஸியாக என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s1. ஓகேங்களா, இப்போ 1s1 அப்படின்னு பார்க்கும்போது எஸ்ல 2 எலக்ட்ரான் கம்ப்ளீட்லி ஃபில்னா 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம். இப்போ நியரஸ்ட்டில் இருக்க எலமெண்ட் கூட சேர்ந்து இன்னொரு ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் 1s1. அப்போ இங்கேயும் சிங்கிள் எலக்ட்ரான், இந்த ஹைட்ரஜன்லேயும் சிங்கிள் எலக்ட்ரான் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ ரியாக்டிவிட்டி சிங்கிள் எலக்ட்ரானாக இருக்கும்போது ரியாக்டிவிட்டி ஹையாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுது, ஸ்டேபிள் ஆகிறதுக்காக இன்னொரு ஹைட்ரஜன் கூட சேர்ந்து கம்பைனிங் நடந்து H2 மாலிகுல் ஃபார்ம் பண்ணுது. அப்போ அன்பேட் எலக்ட்ரான் அதுக்கிட்ட இருக்கனால ரியாக்டிவிட்டி ஹை. நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா நம்மளோட அட்மாஸ்பியரில் ஸ்மால் அமௌண்ட் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு பொசிஷன் இன் பீரியாடிக் டேபிள். அதாவது பீரியாடிக் டேபிளில் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது எந்த பொசிஷனில் நம்ம வைக்கலாம், ப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஹைட்ரஜனோட கான்ஃபிகரேஷன் 1s1, ஜென்ரல் கான்ஃபிகரேஷன் ns1. ஓகேங்களா, அப்போ ns1 அப்படின்னு பார்க்கும்போது வேலன்ஸில் ஒரு எலக்ட்ரான். அப்போ குரூப் 1 எலமெண்ட்ஸ் எல்லாமே வேலன்ஸில் 1. அப்போ லைக் அல்கலி மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அப்போ அல்கலி மெட்டல்ஸில் ஃபாலோ பண்ணி என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் சிமிலராக இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அப்போ ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ஹேலஜன்ஸ் கூடவும் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸில் இருக்குது, அல்கலி மெட்டல்ஸ் கூடவும் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒன் அல்கலி மெட்டல்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா, அப்போ அல்கலி மெட்டல்ஸ்லாம் நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு பாயிண்ட், இட் ஃபார்ம்ஸ் யூனிபாசிட்டிவ் அயன். ஓகேங்களா, லைக் அல்கலி மெட்டல்ஸ். அப்போ ஹைட்ரஜன் அப்படிங்கிறது யூனிபாசிட்டிவ் அயான். ஏன்னா வேலன்ஸில் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. ஹைட்ரஜன் ஆட்டம் எடுக்கும்போது வேலன்ஸில் ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணிச்சுன்னா H+, லாஸ் ஆஃப் எலக்ட்ரானா அதுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் மென்ஷன் பண்ணுவோம், கெயின் ஆஃப் எலக்ட்ரானா நெகட்டிவ் சார்ஜ். இந்த இடத்துல லாஸ் பண்ணுது. மெட்டல்ஸ்னாவே எலக்ட்ரானை லாஸ் பண்ணும். ஓகேங்களா, நான் மெட்டல்ஸ் எலக்ட்ரானை கெயின் பண்ணும், மெட்டல் லாஸ் பண்ணுற எலக்ட்ரானை நான் மெட்டல் கெயின் பண்ணும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே, செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இட் ஃபார்ம்ஸ் ஹேலைட்ஸ். எப்படியெல்லாம் சோடியம் வந்து ஹேலஜன் கூட சேர்ந்து சோடியம் ஃப்ளூரைட், சோடியம் குளோரைட் ஃபார்ம் பண்ணுதோ சேம் அதே மாதிரி இந்த ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ஹைட்ரஜன் ஹேலைடு, ஆக்சைடு, பெராக்சைடு, சல்ஃபைடு எல்லாமே ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா, அதனால தான் அல்கலி மெட்டல்ஸ் கூட சிமிலர் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் பாயிண்ட், இட் ஆக்ட் ஆஸ் ஏ ரெடியூசிங் ஏஜென்ட். அதாவது அல்கலி மெட்டல்ஸ் எல்லாம் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக ஒரு கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுனால இந்த ஹைட்ரஜனும் என்னவா ஆக்ட் பண்ணுது, இந்த இடத்துல ரெடியூசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணுது. இந்த மாதிரிலாம் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ வந்து அல்கலி மெட்டல்ஸ் கூட சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸில் இருக்குது. என்னென்ன பாயிண்ட்ஸ்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஹேலஜன்ஸ் கூட சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸில் இருக்குது. என்னென்ன மாதிரி பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா அல்கலி மெட்டல்ஸ் மாதிரியே இல்லாமல், லைக் அல்கலி மெட்டல்ஸ் மாதிரியே இல்லாமல் இதனுடைய அயனைசேஷன் எனர்ஜி, ஹைட்ரஜனோட அயனைசேஷன் எனர்ஜி 1000 ரேஞ்சில் இருக்குது. பாருங்கள், அதாவது அல்கலி மெட்டல்ஸோட அயனைசேஷன் எனர்ஜி ரேஞ்சு வந்து 377 to
520 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ். ஆனால் ஹைட்ரஜனுக்கு 1314 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ். அப்போ அல்கலி மெட்டல்ஸ்க்கு வந்து லோவாக இருக்குது, ஹைட்ரஜனுக்கு வந்து ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹேலஜனோட சிமிலாரிட்டிஸ் பார்க்கலாம். எப்படிலாம் ஹேலஜனோட ஒரே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸில் இருக்குன்னா, எப்படி வந்து ஹேலஜன் ஹேலைட்ஸ் ஃபார்ம் பண்ணுதோ அதே மாதிரி ஹைட்ரஜனும் ஹைட்ரேட் அயன்ஸ் ஃபார்ம் பண்ணுது. அப்போ ஹைட்ரேட் அயன் H மைனஸாக இருக்கணும் அப்படின்னா எலக்ட்ரான் என்ன பண்ணணும், கெயின் பண்ணணும். இப்போ எந்த மாதிரி இடத்துல எலக்ட்ரான் கெயின் பண்ணுது? அப்போ ஹைட்ரஜனுக்கு 2 கேரக்டர், எலக்ட்ரானை லாஸ் பண்ணுற கேரக்டரும் இருக்குது, கெயின் பண்ணுற கேரக்டரும் இருக்குது. அப்போ எந்தெந்த மாதிரி காம்பவுண்ட், எந்தெந்த மாதிரி எலமெண்ட் கூட ஜாயின் ஆகும்போது லாஸ் பண்ணுது, எந்த எலமெண்ட் கூட ஜாயின் ஆகும்போது கெயின் பண்ணுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அப்போ எலக்ட்ரானை கெயின் பண்ணுச்சு. இப்போ ஹைட்ரஜன் அப்படின்னா 1s1, எலக்ட்ரானை கெயின் பண்ணுச்சுன்னா 1s2. இப்போ 1s2 எதனுடைய கான்ஃபிகரேஷன்? நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன், ஹீலியத்தோட கான்ஃபிகரேஷனை அட்டைன் பண்ணுது. ஓகேங்களா? இந்த எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படிங்கிறது இந்த ஹைட்ரஜன் ஹேலஜன் ஆட்டத்தை கம்பேர் பண்ணும்போது ஹைட்ரஜனுக்கு லெஸ்ஸாக தான் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், இந்த ஹைட்ரஜன் அப்படிங்கிறது என்ன ஹைட்ரேட் அயன் ஃபார்ம் பண்ணுது. எந்த மாதிரி இடத்துல ஹைட்ரேட் அயனை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேலஜனை கம்பேர் பண்ணும்போது இந்த ஹைட்ரஜன் வந்து லோவாக தான் ஹைட்ரேட் அயனை ஃபார்ம் பண்ணுது. அவங்களுடைய டெண்டன்சி வந்து லோவாக தான் இருக்குது. ஹேலஜன் அப்படின்னா ஈஸி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Cl- எல்லா இடத்துலையுமே Cl- எலக்ட்ரானை எல்லா இடத்துலையும் மோஸ்ட் ஆஃப் த இடத்துல இந்த குளோரின் அப்படிங்கிறது எலக்ட்ரானை எலக்ட்ரான் என்ன பண்ணுது, கெயின் பண்ணுது. ஆனால் ஹைட்ரஜன்ஸ் வந்து ஹேலஜனை கம்பேர் பண்ணும்போது சம் பிளேஸில் மட்டும்தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானை கெயின் பண்ணுது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஹைட்ரேட் அயன் ஆஃப் H2 ப்ளஸ் எலக்ட்ரான் H- டெல்கச்சோட வேல்யூ, அதாவது எலக்ட்ரான் ஆட் பண்ணும்போது எவ்வளோ எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது. ஓகேங்களா? அப்போ ஹைட்ரஜன் ஏன் இந்த இடத்துல ஆஃப் மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதும்போது நம்ம வந்து மோல்ஸ் ஏதாவது மென்ஷன் பண்ணி தான் எழுதுவோம். அதாவது சிங்கிள் ஆட்டமாக நம்ம ரைட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அப்போ இந்த சிங்கிள் ஆட்டமாக ரைட் பண்ணக்கூடாது, அதுங்கிறதுக்காக தான் ஆஃப் H2 அப்படின்னா ஒரு ஹைட்ரஜனுக்கு ஈக்குவல். இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்குது, ஆனால் நம்ம வந்து ஆட்டமாக ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ரைட் பண்ண மாட்டோம், மாலிகுலாக தான் ரைட் பண்ணுவோம். அதனால தான் ஆஃப் H2 மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிவிட்டு H- கன்வெர்ட் ஆகுது. அப்போ ப்ளஸ் சிம்பிள் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, எனர்ஜியை ரிலீஸ் பண்ணாமல் என்ன பண்ணுது, எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நம்ம தான் கொடுக்கணும். எனர்ஜி என்ன பண்ணுது, கெயின் பண்ணுது. அதாவது ஹீட் என்ன பண்ணுது, இந்த இடத்துல கெயின் பண்ணுது. எனர்ஜியை ரிலீஸ் பண்ணாமல், ஹீட்டை எவால்வ் பண்ணாமல், ஹீட் என்ன பண்ணுது, அப்சர்வ் பண்ணுது. ஹீட்டை அப்சர்வ் பண்ணுச்சுன்னா அதுக்கு நேம் என்ன அப்படின்றது ப்ளஸ் பாசிட்டிவ் அப்படின்னாலே என்டோதெர்மிக். பாசிட்டிவ் அப்படின்னாலே என்டோதெர்மிக். நெக்ஸ்ட் ஹேலஜன், ஏன்னா ஹைட்ரஜன் ஹேலஜன் ரெண்டையும் தான் கம்பேர் பண்ணுறோம். ஏன்னா என்ன சொல்லியிருக்காங்க, ஹேலஜன் வந்து ஈஸியாக ஹேலைட் அயனை ஃபார்ம் பண்ணும், நெகட்டிவ் Cl- Br- ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? ஆனால் ஹைட்ரஜன் வந்து லோ தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் இந்த ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் புரோமின் பாருங்கள், அதே மாதிரி ஹைலைட் அயனாக கன்வெர்ட் ஆகுது. டெல்கச்சோட வேல்யூ நெகட்டிவில் கொடுத்துருக்காங்க. இப்போ நெகட்டிவ் அப்படின்னா எனர்ஜி என்ன பண்ணுது, ரிலீஸ் பண்ணுது. எக்ஸோதெர்மிக், எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைன்னாலே எக்ஸோதெர்மிக். எனர்ஜியை கெயின் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் நம்ம கொடுக்குற அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி எடுத்துக்கிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து என்டோதெர்மிக். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், இந்த ஹைட்ரஜன் வந்து அல்கலி மெட்டல்ஸ் கூட சிமிலாரிட்டிஸ் ஆஸ் வெல் ஆஸ் ஹேலஜன். ஹைட்ரஜன் வந்து அல்கலி மெட்டல்ஸ் கூடயும் சிமிலாரிட்டிஸில் இருக்குது. ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒரே மாதிரியே இருக்குது. ஹேலஜன்ஸ் கூடயும் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரே மாதிரியே இருக்குங்கிறாங்க. ஆனால் இதோடைய பொசிஷன் அப்படிங்கிறது நமக்கு வந்து எந்த பொசிஷன் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணலாம், எந்த பொசிஷனில் வைக்கலாம் அப்படிங்கிறது டிஃபிகல்ட்டு. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பிளேஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் காம்பவுண்ட்ஸில் ஹைட்ரஜன் வந்து எக்ஸிஸ்டிங் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். நிறைய காம்பவுண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த பிளேஸில் எந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அதனால தான் ஹைட்ரஜன் பாருங்கள் மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் அல்கலி மெட்டல்ஸ் இருக்க பிளேஸில் வச்சுருப்பாங்க. அதாவது மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் முன்னாடி ஓல்டு பீரியாடிக் டேபிளில் பாருங்கள் ஹைட்ரஜன் வந்து பீரியாடிக் டேபிளில் சென்டரில் வச்சுருப்பாங்க. ஏன்னா எந்த பொசிஷனில் வைக்கிறதே அப்படின்னு கன்ஃபியூஷன். ஏன்னா அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸுக்கும் ஒரே மாதிரியே இருக்குது. அல்கலி மெட்டல்ஸ் கூடவும் ஹேலஜன்ஸ் கூடவும் ப்ராப்பர்ட்டிஸில் சிமிலராக இருக்குது, அதனால் கன்ஃபியூஷன். ஆனால் இப்போ கரெக்டாக மாடர்ன் பீரியாடிக் டேபிள் எடுத்து பாருங்கள், ஹைட்ரஜனுங்கிறது அல்கலி மெட்டல்ஸ் குரூப்புக்கு மேலே தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா ஒரே மாதிரி இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே ஒரே குரூப்பில் இருக்க எலமெண்ட்ஸ்லாம் வேலன்ஸ் எலக்ட்ரான் ஒரே மாதிரியே இருக்கணும். ஓகேங்களா? அதனால் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, அல்கலி மெட்டல்ஸ் குரூப் 1 எலமெண்ட்ஸ் கூட ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் ஐசோடோப் ஆஃப் ஹைட்ரஜன். ஐசோடோப், வாட் இஸ் மீன் பை ஐசோடோப்? பீசஸ் சேம் elements, same atomic number, different mass number.
இருக்கிற ஸ்பீசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் எலமெண்ட்டாக தான் இருக்கும், அட்டாமிக் நம்பர் சேமாக தான் இருக்கும், ஆனால் மாஸ் நம்பர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் ஐசோடோப். அப்போ ஹைட்ரஜன் அப்படிங்கிறது 3 ஐசோடோப் ஃபார்மில் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு, ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா புரோட்டியம், அதாவது 1H1 ஆர் ஹச்னு சொல்லலாம். எப்படி மென்ஷன் பண்ணலாம்? புரோட்டியம்னு சொல்லலாம், ஹைட்ரஜனும் சொல்லலாம். ஹைட்ரஜனோட நேம் தான் புரோட்டியம்னு சொல்லியிருக்காங்க, 1H1 ஆர் ஹச். செகண்ட் ஐசோடோப் டியூட்ரியம், சிம்பிள் 1H2ன்னு சொல்லலாம். 1H2 அப்படின்னாலும் டியூட்ரியம் தான், ஆர் டின்னு சொன்னாலும் டியூட்ரியம் தான். அண்டு ட்ரிட்டியம் அப்படின்னா 1H3ன்னு சொல்லலாம், டீன்னு சொல்லலாம், அதாவது 1T3ன்னு மென்ஷன் பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட்டு ஒன், அப்போ 3 ஐசோடோப் இருக்குன்னு சொல்லியாச்சு ஹைட்ரஜனில். அதில் எந்தெந்த ஐசோடோப் எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு அட்மாஸ்பியரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். புரோட்டியம் பாருங்கள் 1H1, அது எவ்வளோ பர்சன்டேஜ்? 99.985% ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டஸ் நாட் கண்டைன் நியூட்ரான். இதில் வந்து நியூட்ரானே இல்லை. ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம் நியூ நியூட்ரான். நெக்ஸ்ட்டு டியூட்ரியம், ஆல்சோ நோன் எஸ் ஹெவி ஹைட்ரஜன். டியூட்ரியத்தை என்ன சொல்லலாம்? ஹெவி ஹைட்ரஜன்னு சொல்லலாம். இது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னா 0.015% இருக்குது. அப்போ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது டிவைடட் பை 100. இந்த 0.015 எப்படி ரைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 × 10⁻³ 10⁻³ நம்மளால் ரைட் பண்ணிக்க முடியும். 0.015% கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை 100. ஓகேங்களா, இந்த 0.015 நான் எப்படி ரைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 × 10⁻³. ஓகேங்களா, இந்த 100 10⁻²ன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து நமக்கு எவ்வளோ அப்படின்னு கிடைக்கணும்னா மேலே கீழே என்ன பண்ணிக்கலாம்? 10⁻³ 1000ஆல் மல்டிபிள் டிவைட் பண்ணிக்கலாம் 10⁻³. அப்போ இது இங்கே வந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி, இந்த இடத்துல 10⁻³ -3யும் இந்த 10⁻³ கேன்சல் ஆயிரும். ஏன்னா 1000 தான் 10⁻³ நான் ரைட் பண்ணியிருக்கேன். இப்போ 15 மேலே 15 மட்டும்தான் இருக்குது, கீழே ஒரு 10⁻2 10⁻3 10⁻5 10⁻5 அப்படின்னா 1 lakh. அதாவது 1 lakhல நமக்கு 15 டியூட்ரியம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதாவது லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. மோஸ்ட்டாக ஹைட்ரஜன் தான் அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது டியூட்ரியம் வந்து 1 lakhல 15 டியூட்ரியம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா, தேர்ட் ஐசோடோப் ட்ரிட்டியம் வந்து ஒரு ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப். நார்மலாக ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுல ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்பு. அதாவது 10⁻18 ஹைட்ரஜன் ஆட்டத்தில் ஒரே ஒரு ட்ரிட்டியம் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்தளவுக்கு ரேரு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இது வந்து எப்படியெல்லாம் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சராக H2. ஓகே, எல்லாமே மாலிகுல் தான். H2 இந்த இடத்துல 2 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1 ஹைட்ரஜன் 1 டியூட்ரியம். நெக்ஸ்ட்டு 2மே டியூட்ரியம், 1 ஹைட்ரஜன் 1 ட்ரிட்டியம், 2மே ட்ரிட்டியம், 1 டியூட்ரியம் 1 ட்ரிட்டியம். அப்போ இந்த மாதிரி காம்பவுண்ட் தான் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐசோடோப்ஸில். ஓகேங்களா, அடுத்து அதனுடைய டேபிளேஷன் கொடுத்துருக்காங்க. ஐசோடோப்பில் அதனுடைய அட்டாமிக் மாஸ் என்ன, எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் இருக்குது, நியூக்ளியர் ஸ்டெபிலிட்டி, மாலிகுலர் ஹைட்ரஜன் எவ்வளோ பர்சன்டேஜ் அபண்டன்ஸ் ஆகிருக்கு, அடுத்து மாலிகுலர் மாஸ், மெல்டிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட், இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸு, கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், என்தால்பி ஆஃப் டிசோசியேஷன், பாண்டு பிரேக்கப் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது, இதெல்லாமே இந்த டேபிளேஷனில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஆர்த்தோ அண்ட் பாரா ஹைட்ரஜன். இம்பார்ட்டன்ட் 3 mark புக் பேக் கொஷின். ஃபஸ்ட்டு லெசன் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் பொசிஷன் இன் பீரியாடிக் டேபிள், அது ஒரு இம்பார்ட்டன்ட் புக் பேக் கொஷின். நெக்ஸ்ட் ஒன் ஐசோடோப்ஸ் பார்த்தோம், அது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து தேர்ட் ஒன் ஆர்த்தோ அண்ட் பாரா ஹைட்ரஜன். ஆர்த்தோ அண்ட் பாரா, வாட் இஸ் மீன் பை ஆர்த்தோ அண்ட் பாரா ஹைட்ரஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாலிகுலர் ஹைட்ரஜன் எக்ஸிஸ்ட் இன் 2 ஃபார்ம். என்னென்ன ஃபார்ம் அப்படின்னா ஆர்த்தோ ஃபார்ம், அனதர் ஒன் பாரா ஃபார்ம். ஆர்த்தோ அப்படின்னா என்ன, பாரா அப்படின்னா என்ன? அப்போ ஆர்த்தோ பாரா எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். இதுக்கு என்ன டெஃபினேஷன்னா மாலிகுலர் ஹைட்ரஜன் அக்கர்ஸ் இன் 2 ஐசோமரிக் ஃபார்ம்ஸ். ஐசோமர்னாவே தெரியும், சேம் மாலிகுலர் ஃபார்முலா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐசோடோப்ஸ்லேயே நமக்கு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து டிஃபராக இருக்கும், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேமாக இருக்கும், சிமிலராக இருக்கும். இந்த ஐசோடோப் எடுத்திங்கன்னா 3 ஐசோடோப்ஸ் பார்த்தோம், புரோட்டியம், ட்ரிட்டியம், டியூட்ரியம், 3 ஐசோடோப்ஸ் பார்த்தோம். இதில் வந்து இந்த 3 ஐசோடோப்புமே டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், சேம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்டில் டிஃப்ரெண்ட் ஆகும், ஆனால் ரியாக்டிவிட்டியில் சேமாக இருக்கும். ஐசோடோப்னாவே ரியாக்டிவிட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சேம், டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா, இப்போ இந்த ஐசோடோப் அதாவது
இந்த molecular hydrogen occurs 2 isomeric forms, one with its 2 proton nuclear pins aligned parallel இருக்கும். another one எப்படி இருக்குன்னா ஆன்டி பேரலாக இருக்கும். பேரலல் ஆன்டி பேரலல். அப்போ ஆர்த்தோ பாரா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலிகுலர் ஹைட்ரஜன் வந்து 2 ஃபார்மில் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. ஒன் வந்து ஆர்த்தோ, அனதர் ஒன் பாரா. அப்போ ஆர்த்தோ பாரா அப்படின்னு சொல்லிட்டோம். ஆர்த்தோ அப்படின்னா அதனுடைய அலைன்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரலாக இருக்கும். பாரா அப்படின்னா ஆன்டி பேரலல். அப்போ ஆர்த்தோ ஹைட்ரஜன் அதாவது மாலிகுலர் ஹைட்ரஜன் தான் 2 ஃபார்மில் எக்ஸிஸ்ட் ஆகிருக்குங்க. அப்போ மாலிகுல் அப்படின்னா H2. இப்போ H2 அப்படின்னு எடுத்துக்கும் போது இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். ஓகேங்களா? ஹைட்ரஜன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s1. அப்போ 2 ஹைட்ரஜன், இதில் ஒரு எலக்ட்ரான், இதில் ஒரு எலக்ட்ரான். அப்போ 2 ஸ்பின்னுமே நமக்கு பேரலாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆர்த்தோ ஃபார்ம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாரா. இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரியும். 1s1. இதில் ஒரு எலக்ட்ரான், இதில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது, இதில் ஒரு எலக்ட்ரான். அப்போ 2 எலக்ட்ரானும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா ஆன்டி பேரலாக இருந்துச்சுன்னா பாரா ஹைட்ரஜன். ஆர்த்தோ பாரா. மாலிகுலர் ஹைட்ரஜன் எக்ஸிஸ்ட் 2 ஃபார்ம். ஒன் ஃபார்ம் ஆர்த்தோ, அனதர் ஒன் பாரா. ஆர்த்தோ அப்படின்னா அதில் ப்ரெசண்ட்டாக இருக்க இந்த புரோட்டான் அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுறோம்? எலக்ட்ரான் யூஸ் பண்ணல, புரோட்டான். நமக்கு தெரியும் ஹைட்ரஜன் எடுத்துட்டோம்னா ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டான் இருக்குது. இந்த இடத்துல நம்ம ஆர்த்தோ பாராவில் எதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம், என்ன கான்செப்ட் சொல்கிறோம்? புரோட்டானை பற்றி தான் சொல்கிறோம். இப்போ புரோட்டான் அப்படிங்கிறது எந்த பிளேஸில் இருக்கும்? நியூக்ளியஸில் தான் இருக்கும், சென்ட்ரலில் தான் இருக்கும். புரோட்டானும் சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். வேலன்ஸ் எழுத எலக்ட்ரான். இந்த இடத்துல எதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம்? புரோட்டான். அதனால தான் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் இந்த நியூக்ளியஸ் ஹேஸ் ஸ்பின். அப்போ எப்படி வந்து ஒரு எலக்ட்ரான், ஒரு ஆட்டம் எடுத்துன்னா எலக்ட்ரான் வந்து வேலன்ஸ் செல்லில் எலக்ட்ரான்ஸை வந்து அரவுண்ட் ஆகுதோ, ஓகேங்களா, ரிவால்வ் ஆகுதோ, அதே சேம் புரோட்டானும் என்ன ஆகுதுங்கிறாங்க? ஸ்பின் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சுற்றுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதனால தான் என்னது பேரலல் ஆன்டி பேரலல் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போ 2 ஹைட்ரஜன் நியூக்ளி சேம் டைரக்ஷன் ஆர் ஆப்போசிட் டைரக்ஷன். சேம் டைரக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ, ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னா பேரா. ஓகேங்களா? அப்போ இதில் எது ஸ்டேபிள் அப்படின்னா சேம் டைரக்ஷனில் இருக்குது ஆர்த்தோ ஹைட்ரஜன் தான் ஸ்டேபிள். ஆப்போசிட் அப்படிங்கிறது அதனுடைய டைபோல் மூமெண்ட் எப்படி இருக்குன்னா 0. அதனால் அது வந்து அன்ஸ்டேபிள். ஆர்த்தோ ஹைட்ரஜன் தான் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட் ரூம் டெம்பரேச்சர் நார்மல் ஹைட்ரஜன் கன்சிஸ்ட் ஆஃப் அபவுட் 75%. அதாவது நார்மல் ஹைட்ரஜன் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க எது அப்படின்னா ஆர்த்தோ தான் நார்மல், ஏன்னா அதுதான் ஸ்டேபிள். ஓகேங்களா? சிம்பிள் கான்செப்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுன்னா இந்த கொஷினை நம்ம படிக்காமலே நம்மளால் எக்ஸாம்லேயே எழுத முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 25%. ஓகே, அப்போ 75% ஆர்த்தோ, ரிமைனிங் 25% பாரா. அப்போ எந்த ஃபார்ம் ஸ்டேபிள் அப்படின்னா ஆர்த்தோ ஃபார்ம் தான் ஸ்டேபிள், தென் பாரா ஃபார்ம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் இப்போ வந்து ஆர்த்தோ டு பாரா டு இல்லை ஆர்த்தோ கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்லோ ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து எந்த டைரக்ஷனில் ஈக்குலிபிரியம் ஷிஃப்ட் ஆகிறது எங்கே வந்து ஃபேவராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோயர் டெம்பரேச்சரில் ஈக்குலிபிரியம் ஷிஃப்ட் ஃபேவர் பாரா ஹைட்ரஜன். அதாவது லோயர் டெம்பரேச்சர் அப்படின்னு எடுத்துக்கும்போது நமக்கு எந்த ஃபார்மில் கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேவர் ஆஃப் பாரா ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லோ டெம்பரேச்சரில். நெக்ஸ்ட்டு பாரா ஃபார்ம் கேன் பி கேட்டலிட்டிக்லி டிரான்ஸ்ஃபர்டு. அப்போ பாரா ஃபார்ம் டு ஆர்த்தோ, ஏன்னா ஸ்டேபிளுங்கிறது ஆர்த்தோ ஃபார்ம் தான். அப்போ ஆர்த்தோ ஃபார்முக்கு வந்து பாராவை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணலாம், பிளாட்டினம் ஆர் அயன். நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ், கரண்ட்டை பாஸ் பண்ணலாம், ஹீட் பண்ணலாம். எவ்வளோ டிகிரி செல்சியஸ்னால் 800 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் மிக்சிங் வித் பாராமேக்னெட்டிக் மாலிகூல்ஸ் O2, NO, NO2 ஆர் நேசன்ட் ஆர் அட்டாமிக் ஹைட்ரஜன். அப்போ இந்த மாதிரி எல்லாமே என்ன பண்ணலாம், மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு பாரா டு ஆர்த்தோ கன்வர்ஷன் நடக்கும். ஓகேங்களா? லோ டெம்பரேச்சர் எங்கே வந்து ஃபேவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரா ஹைட்ரஜனுக்கு ஷிஃப்ட் ஆகும். ஓகேங்களா? அட் ரூம் டெம்பரேச்சரில் நார்மல் ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 75% இருக்குது, 25% வந்து பாரா ஃபார்மாக இருக்குது. எது மோர் ஸ்டேபிள்? ஆர்த்தோ ஃபார்ம் மோர் ஸ்டேபிள். ஏன் வந்துன்னா புரோட்டானோட ஸ்பின் வந்து பார்த்திங்கன்னா எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் டைரக்ஷனில் இருக்குது, ஆனால் பாரால ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. அதனால் ஆர்த்தோ ஹைட்ரஜன் புரோட்டான் ஸ்பின் பார்த்திங்கன்னா சேம் டைரக்ஷன், இது வந்து ஆப்போசிட்.
இது ஸ்டேபிள், இது அன்ஸ்டேபிள். இது 75% இருக்குது, இது 25% இருக்குது. அப்போ 75% ஸ்டேபிள். இப்போ ஸ்டேபிள் காம்பவுண்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும், பாராவை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணோம்? கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணலாம், பிளாட்டினம் ஆர் அயன். செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ், கரண்ட் பாஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஹீட் பண்ணலாம். எவ்வளோ டிகிரி செல்சியஸ்? 800 டிகிரி செல்சியஸ். அதர்வைஸ் யூஸிங் paramagnetic molecule O2, NO, NO2 or nascent or atomic. Nascent means hydrogen, atomic hydrogen தான் nascent hydrogen சொல்லுவோம். இது ஒரு nascent hydrogen, nascent oxygen. சிங்கிளாக இருக்குது பார்த்தீங்களா, ஆட்டமாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த நேசன்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன சொல்லியிருக்கோம்? ஐசோடோப்பாக இருக்கும்போது சேம் மாலிகுலாக இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் டிஃபர் ஆகும். ஆனால் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் சிமிலராக இருக்கும், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் டிஃபராக இருக்குன்னு பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி இங்கே ஆர்த்தோ பாராவை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஆர்த்தோ அண்ட் பாரா ஹைட்ரஜன் சிமிலர் இன் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், டிஃபர் இன் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். மெல்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பாரா ஹைட்ரஜன் 13.83 கெல்வின். ஓகேங்களா. ஆர்த்தோ 13.95, ஏன்னா ஆர்த்தோ தான் ஸ்டேபிள். அதே மாதிரி பாய்லிங் பாயிண்ட் பாரா ஹைட்ரஜனோட ஆர்த்தோ ஹைட்ரஜனுக்கு ஹையாக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நியூக்ளியஸ் ஸ்பின் ரொட்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது மேக்னெட்டிக் மூமெண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் பாரா, அதனால் டைபோல் மூமெண்ட் என்ன ஆகுது? அந்த மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து 0. ஓகேங்களா. ஆர்த்தோ ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் மூமெண்ட், ஏன்னா சேம் டைரக்ஷனில் இருக்கனால அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும்போது நமக்கு வந்து ட்வைஸ் தட் ஆஃப் ப்ரோட்டானாக இருக்கும். ஏன்னா ரெண்டுமே இருக்குது, 2 ப்ரோட்டானுமே அந்த இடத்துல இருக்குது. அங்கே வந்து பாராவில் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன், ஆனால் ஆர்த்தோவில் சேம் டைரக்ஷனில் இருக்குது. ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் நம்ம வைக்கும்போது நமக்கு வந்து ஸ்பின் வந்து ப்ரோட்டானோட ஸ்பின் ட்வைஸாக இருக்கும், மேக்னெட்டிக் மூமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஹைட்ரஜன் வந்து எந்த பிளேஸில் வைக்கணும்? ஓகேங்களா. எந்தெந்த குரூப் கோடெல்லாம் சிமிலாரிட்டிஸில் இருக்குது, எவ்வளோ ஐசோடோப்ஸ் இருக்குது, அது என்னென்ன ஃபார்மில் எக்ஸிட் ஆயிருக்குன்னு பார்த்தோம். அடுத்து ஹைட்ரஜனை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்? ஓகேங்களா. அதில் வந்து நிறைய மெத்தட் இருக்குது, லெபார்ட்ரி மெத்தட், இண்டஸ்ட்ரியல் மெத்தட் இருக்குது. அதில் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் தான் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன். அதாவது நாட் எக்கனாமிக்கல் அப்படின்ட்டாங்க. நாட் எக்கனாமிக்கல் அப்படின்னா பொருளாதார ரீதியாக, நாட் எக்கனாமிக்கல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதை வந்து எதை யூஸ் பண்ணி? எலக்ட்ராலிசிஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அப்போ ஹை பியூரிட்டியாக இருக்குது இந்த இடத்துல, 99.9% ஹை பியூரிட்டி. ஓகேங்களா. அப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஹைட்ரஜன் நாட் எக்கனாமிக்கலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது இது வந்து நாட் எக்கனாமிக்கல், பொருளாதார ரீதியாக சொல்லிட்டாங்க இல்லை அப்படின்னு. ஓகேங்களா. இந்த மெத்தடில் நம்ம லார்ஜ் ஸ்கேல் என்ன பண்ண முடியாது, நான் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. சரிங்களா. அப்போ இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹைட்ரஜனில் நாட் எக்கனாமிக்கலில் பார்த்தீங்கன்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க? எலக்ட்ராலிசிஸ் மெத்தட். எலக்ட்ராலிசிஸ். இப்போ வாட் இஸ் மீன் பை எலக்ட்ராலிசிஸ் அப்படின்னா லிசிஸ் மீன்ஸ் டீகம்போசிஷன். லிசிஸ் மீன்ஸ் டீகம்போசிஷன். அப்போ டீகம்போஸ் பண்ணுறோம். எலக்ட்ரோ அப்படின்னா கரண்ட் பாஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்? டீகம்போஸ் பண்ணுறோம் மாலிகுலை. அப்போ என்னென்ன மாதிரி காம்பவுண்ட் எடுத்துக்கிறாங்கன்னா ஒரு வாட்டரில் இந்த ட்ரேஸ் அமௌண்ட் ஆஃப் ஆசிட் ஆர் பேஸ் எடுத்துக்கிறோம். அப்போ ஆசிட் ஆர் பேஸ், இப்போ வாட்டர் எடுத்துக்கிறோம், அந்த பீக்கரில் எடுத்துகிட்டு ஆசிட் ஆர் பேஸ், இந்த இடத்துல பேஸ் எடுத்துக்கிறாங்க. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஆர் சோடியம் ஹைட்ராக்சைடுங்கிற பேஸ் எடுத்துக்கிறாங்க. ட்ரேஸ் அமௌண்ட்டு எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு எப்பவுமே எலக்ட்ராலிசிஸ் அப்படின்னா 2 ராட் யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து கேத்தோடு, அனதர் ஒன் ஆனோடு. ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல எலக்ட்ராலிசிஸ் அப்படின்னாலே இந்த மாதிரி பீக்கர் எடுத்துக்குவோம், கேத்தோடு ஒன்று, ஆனோடு ஒன்று எடுத்துக்குவோம், எலக்ட்ராலிசிஸ் சொல்யூஷன் எடுத்துக்குவோம். ஓகேங்களா. கேத்தோடு ஒன் சைடு, ஆனோடு ஒன் சைடு. அப்போ கேத்தோடு இந்த இடத்துல என்னவா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன், Fe. ஆனோடு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கல். நிக்கல். ஆனோடு அப்படின்னா நேர்மின், அதாவது பாசிட்டிவ் எலக்ட்ரோடு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் கேத்தோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எலக்ட்ரோடு. அப்போ கேத்தோடில் தான் என்ன அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் வந்து ரிச்சாக இருக்கும். எலக்ட்ரான் வந்து எப்படி இருக்கும்? ரிச்சாக இருக்கும். இந்த மாதிரி பீக்கர் எலக்ட்ராலிசிஸ் சொல்யூஷன் எலக்ட்ரோடு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதில் வந்து என்ன ஆட் பண்ணிட்டோம்? வாட்டர் கூட சோடியம் ஹைட்ராக்சைடு இல்லை பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பேஸ் ஆட் பண்ணிக்கிட்டோம். கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. இந்த இடத்துல கேத்தோடு, இந்த சைடில் ஆனோடு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. கேத்தோடு அப்படின்னா என்ன சார்ஜ் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ், ஆனோடு அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ். சரிங்களா. அப்போ இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், அட் கேத்தோடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த வாட்டருக்கு நியரஸ்டில் கேத்தோடு இருக்கனால
ஓகேங்களா. இதில் வந்து எலக்ட்ரான் எப்படி இருக்கும், ரிச்சாக இருக்கும். அப்போ அதனால் இந்த வாட்டர் மாலிகுல் எலக்ட்ரானை கெயின் பண்ணிவிட்டு என்னவா கன்வெர்ட் ஆகுது. வாட்டர் மாலிகுல் எப்படி செப்பரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா H2 எப்படி செப்பரேட் பண்ணலாம், HOH. ஏன்னா 2 moles இங்கே கொடுத்துருக்கனால 2 ஹைட்ரஜன் 2 OH வரும். அதனால தான் 2OH மைனஸ் ப்ளஸ் H2 அப்படின்னு கிடச்சிருக்கு. அட் கேத்தோடு அப்படிங்கிறது வாட்டர் மாலிகுல் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த கேத்தோடில் எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கும். அப்போ வாட்டர் மாலிகுலுக்கு பக்கத்தில் கேத்தோடு இருக்கனால 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணிவிட்டு நமக்கு வந்து 2OH மைனஸும் H2வும் கிடைக்குது. ஓகேங்களா. அடுத்து இந்த கேத்தோடு அப்படின்னு பார்க்கும்போது எலக்ட்ரான் ரிச், கெயின் ஆஃப் எலக்ட்ரான். இப்போ எலக்ட்ரான் கெயின்னாவே இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, ரிடக்ஷன் நடந்திருக்கு. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. லியோஜர் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன், கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ரிடக்ஷன். அப்போ இந்த இடத்துல எலக்ட்ரான் என்ன பண்ணியிருக்கு, கெயின் பண்ணியிருக்கு கேத்தோடில். அப்போ என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல ரிடக்ஷன் நடந்திருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் ஆனோடு. ஆனோடு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டரில் என்ன மிக்ஸ் பண்ணியிருக்கோம், பேஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பேஸ் அப்படின்னாவே OH. ஓகேங்களா. அப்போ OH மைனஸ் பேஸ், ஆனோடில் என்ன இருக்குது, பேஸ் OH மைனஸ். இப்போ 2OH மைனஸ்னால ஒரு வாட்டர் மாலிகுல் எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணிடுது. 2 ஆக்சிஜன் இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த 2 ஆக்சிஜன் அப்படின்னு பார்க்கும்போது வாட்டர் மாலிகுலில் ஒரு ஆக்சிஜன் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம ரைட் பண்ணிட்டோம். பேலன்ஸ் ஒரு ஆக்சிஜன். எப்பயுமே ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் ரைட் பண்ணும்போது ஆட்டமாக எழுத மாட்டோம், மாலிகுலாக தான் எழுதுவோம். அப்போ O2 அப்படிங்கிறது ஒரு ஆக்சிஜனுக்கு ஈக்குவல். ஓகேங்களா. அப்போ ஆனோடில் எலக்ட்ரான் லாஸ் பண்ணியிருக்கு, இந்த இடத்துல ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. ஓகேங்களா. அப்போ இந்த மெத்தட் எலக்ட்ராலிசிஸ் மெத்தட் அப்படிங்கிறது நாட் எக்கனாமிக்கல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் லார்ஜ் ஸ்கேல் நம்மளால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. அப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜனில் இந்த மெத்தடு நாட் எக்கனாமிக்கல், எலக்ட்ராலிசிஸ் மெத்தட். அப்போ கொஷின்ஸ் வந்து ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் யூஸிங் எலக்ட்ராலிசிஸ் மெத்தட் அப்படின்னு கேட்டால் இந்த மெத்தட் நம்ம ரைட் பண்ணணும். என்ன எடுத்துக்கிறோம், கேத்தோடில் என்ன எடுத்துக்கிறோம், ஆனோடில் என்ன எடுத்துக்கிறோம். இப்போ இது ஓவரால் ரியாக்ஷன் பார்க்கலாம். ஓவரால் ரியாக்ஷன் ஓகேங்களா. என்னென்ன கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வாட்டர் மாலிகுல் எத்தனை வாட்டர் மாலிகுல் எப்பயுமே கேன்சல் பண்ணணும். ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷனை நம்ம கேன்சல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. லெஃப்ட் சைடு பாருங்கள் 2 moles ஆஃப் வாட்டர் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ரைட் சைடில் 1. அப்போ இதில் 1 இதில் 1 கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் ஒரு ஹைட்ரஜன் மாலிகுல் தான் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் பாருங்கள் 2OH மைனஸ், நமக்கு வந்து லெஃப்ட் சைட்லேயும் 2OH கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா. பேலன்ஸ் இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு H2 இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் 2 ஹைட்ரஜன், ரைட் சைடில் 2 ஹைட்ரஜன் கேன்சல் பண்ணியாச்சு. பேலன்ஸ் எப்பயுமே இது வந்து ரியாக்டன்ட் சைடு, இது வந்து ப்ராடக்ட் சைடு. இப்போ ரியாக்டன்ட் சைடு ஒரே ஒரு வாட்டர் மாலிகுல் இருக்குது. ப்ராடக்ட் சைடில் பேலன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா H2 இருக்குது ப்ளஸ் O2 இருக்குது. ஓகேங்களா. O2 அப்படிங்கிறது ஒரு ஆக்சிஜன் ஈக்குவல். இப்போ வாட்டர் மாலிகுல் பேலன்ஸ் ஆகுது. H2O இந்த ரியாக்டன்ட் சைடு 2 ஹைட்ரஜன், ப்ராடக்ட் சைடு 2 ஹைட்ரஜன். ரியாக்டன்ட் சைடு ஒரு ஆக்சிஜன், ப்ராடக்ட் சைடு ஒரு ஆக்சிஜன். O2 அப்படிங்கிறது ஒரு ஆக்சிஜனுக்கு தான் ஈக்குவல். ஓகேங்களா. அப்போ ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் எலக்ட்ராலிசிஸ் மெத்தடில் கேத்தோடு ஆனோடு யூஸ் பண்ணுறோம். கேத்தோடில் வந்து அயன் எடுத்துக்கிறோம், ஆனோடில் வந்து நிக்கல் எடுத்துக்கிறோம். சோடியம் ஹைட்ராக்சைடு ஆர் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுங்கிற பேஸ் வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கரண்ட்டாக பாஸ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ப்ராசஸ் கிடக்குது, ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் நடக்குது. ஓகேங்களா. இது வந்து நாட் எக்கனாமிக்கல். நெக்ஸ்ட் வந்து லெபார்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் லெபார்ட்ரி ப்ரிப்ரேஷன். இப்போ லேப்லலாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் அமௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எல்லாமே ஸ்மால் ஸ்கேல், இதில் வந்து என்ன மேலே வந்து ஸ்மால் ஸ்கேல் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க லேபில். இப்போ இந்த மாதிரி அப்பரேட்டஸ் யூஸ் பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இந்த மாதிரி ரவுண்ட் பாட்டம் பிளாஸ்க் எடுத்துக்கிறாங்க. இதில் ஜிங்க் மெட்டல், இந்த ஃபன்னல் வெளியாக தான் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை உள்ளே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துப்பாங்க. ஓகேங்களா. ஜிங்க் மெட்டலை ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணுறோம். ரியாக்ட் பண்ணும்போது மெட்டல் ஆசிட் ரெண்டும் ரியாக்ட் பண்ணும்போது அதில் இருந்து ஹைட்ரஜன் கேஸ் வந்து எவால்வ் ஆகும். ஜிங்க் 2 moles ஆஃப் HCl, ஜிங்க் குளோரைட், H2 கேஸ் எவால்வ் ஆகும். ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல இந்த ரவுண்ட் பாட்டம் பிளாஸ்கில் ஜிங்க் மெட்டல் எடுத்துக்கிறோம், ஜிங்க்கு ப்ளஸ் HCl ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆட் பண்ணும்போது ரெண்டும் ரியாக்ஷன் நடந்து இந்த டியூப் வழியாக நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை டெலிபரி டியூப் அப்படின்னு சொல்லுவோம். இது வழியாக நமக்கு இந்த ஹைட்ரஜன் கேஸ் வந்து பப்புள்ஸாக நமக்கு இந்த இடத்துல வந்து ரிகவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. தனியாக வந்து எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வச்சுருப்பாங்க, இந்த இடத்துல வாட்டர் வச்சுருப்பாங்க. ஏன்னா பப்புள்ஸ் மட்டும் இந்த மேலே பீக்கர் மாதிரி வச்சுருக்கோம், அது மேலே போகும், அப்பர் டைரக்ஷனில் மூவ் ஆகும். நம்ம தனியாக ஹைட்ரஜன் மட்டும் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பப்புள்ஸ் மாதிரி வரது தான் ஹைட்ரஜன். ஓகேங்களா. ஏன்னா கேஸ்ங்கிறது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்புள்ஸ் மாதிரி தான் வரும். இப்போ தனியாக நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஜிங்க் குளோரைடுங்கிறது இந்த இடத்துல இருக்கும்.
ஓகேங்களா. அப்போ நமக்கு தேவையானது ஹைட்ரஜன். இதில் லெபார்ட்டரியில் பார்த்தீங்கன்னாவே எல்லாமே ஸ்மால் ஸ்கேல் தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அப்போ பாருங்கள், எப்பயுமே கேஸ் வந்து எவால்வ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் கரெக்டான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் அப்போ டைரக்ஷனில் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா. நமக்கு தேவையான ப்ராடக்ட் ஜிங்க் குளோரைடாக மட்டும் இருந்தாலுமே என்ன கேஸ் எவால்வ் ஆகுது பை ப்ராடக்ட்டும் கம்பல்சரி மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதுவும் மென்ஷன் பண்ணியிருந்தா தான் ஃபுல் மார்க்கு. அதை ரியாக்டன் ஜிங்க் குளோரைடு எழுதிட்டோம் இது தேவையில்லைன்னு விடக்கூடாது. ஓகே, இது வந்து ஸ்மால் ஸ்கேல் லெபார்ட்டரி ப்ரிப்பரேஷனில் ஸ்மால் ஸ்கேல் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். இண்டஸ்ட்ரியல் நமக்கு தெரியும் இண்டஸ்ட்ரியல் லெவலில் அதிகமாக லார்ஜ் ஸ்கேல் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஹைட்ரஜனை. அப்போ லார்ஜ் ஸ்கேல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீத்தேன் ப்ளஸ் வாட்டர் கேஸு. இந்த இடத்துல வாட்டர் எடுக்கல, வாட்டர் கேஸு. மீத்தேன் ஒன் ஆஃப் த கேஸு, வாட்டர் கேஸு ஸ்டீம் பாஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. என்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு நிக்கல். என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா நிக்கல் கேட்டலிஸ்ட்டு. எவ்வளோ டிகிரி செல்சியஸ் 800 to 900. ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் ரைட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டலிஸ்ட்டு அதை எந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும், எந்த இடத்துல மென்ஷன் பண்ணால் ஏரோ மார்க்கு மேலே. ஓகேங்களா. இப்போ மேலே வந்து கேட்டலிஸ்ட்டை மென்ஷன் பண்ணிட்டோம், டெம்பரேச்சர் கீழே, ஏரோ மார்க்கு கீழே 800 to 900 இதெல்லாம் ஏரோ மார்க் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்போ தான் ஃபுல் மார்க் ஈக்குவேஷனில். ஓகேங்களா. எவ்வளோ அட்மாஸ்பியர் ப்ரெஷர் 35 அட்மாஸ்பியர் ப்ரெஷர். இப்போ இதெல்லாமே கரெக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஒரு ஈக்குவேஷனை ரைட் பண்ணோம்னா ஏரோ மார்க் மேலே கேட்டலிஸ்ட்டை கம்பல்சரி மென்ஷன் பண்ணியிருக்கணும். நீங்கள் வந்து லைன்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்தாலுமே ஏரோ மார்க் மேலே கம்பல்சரி மென்ஷன் பண்ணணும், எவ்வளோ டிகிரி செல்சியஸ் எல்லாமே. ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி போகும்போது நமக்கு என்ன கிடைக்குது, கார்பன் மோனாக்சைடு H2 ஹைட்ரஜன் கிடைக்குது. ஓகேங்களா. அப்போ என்ன இந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க, வாட்டர் யூஸ் பண்ணல, வாட்டர் கேஸ் ஸ்டீம் பாஸ் பண்ணுறாங்க. ஸ்டீம் பாஸ் பண்ணி ஹைட்ரஜனை ப்ரிப்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அனதர் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா கோக், அதாவது கார்பன் கூட ஸ்டீம் பாஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த கோக் வந்து என்ன ரேஞ்சில் எடுத்துக்கணும், ரெட் காட் கோக்கு. எப்படி வந்து ஒரு இரும்பை வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு இரும்பை நல்லா வந்து ரெட்டு செவப்பாரா பழுக்க காய வச்சோம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ரேஞ்சுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் அது ரெட் ஹாட்டு. அதே மாதிரி அனதர் ப்ராசஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோக்கை ரெட் காட், அதாவது பழுக்கிற அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கறியை நல்லா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹீட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா. அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, ஸ்டீமை பாஸ் பண்ணுறாங்க. என்ன பாஸ் பண்ணுறாங்க, ஸ்டீம். இந்த இடத்துலையும் ஸ்டீம். ரெட் காட் கோக்கு கார்பனை நல்லா என்ன பண்ணிக்கிறாங்க, நல்லா சிவப்பாக ரெட் கலர் வர வரைக்கும் நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அது கூட ஸ்டீம் பாஸ் பண்ணுறாங்க, H2O ஸ்டீம் பாஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ டிகிரி செல்சியஸ், 1000 டிகிரி செல்சியஸ்க்கு நமக்கு என்ன பண்ணுறோம், அந்தளவுக்கு ஹீட் கொடுக்குறோம். 1000 டிகிரி செல்சியஸ் என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் H2 கார்பன் மோனாக்சைடு. ரொம்ப இம்பார்ட்டன்ட், பப்ளிக்கில் அடிக்கடி கேட்ட கொஷின் வாட்டர் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்டர் கேஸ் 1 மார்க்லேயும் கேட்பாங்க, 2 மார்க்லேயும் கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வேர்டு இது. வாட்டர் கேஸ் அப்படின்னா CO + H2. வாட்டர் கேஸ் ரியாக்ஷனும் கேட்பாங்க உங்களுக்கு 11th மட்டும் இல்லாமல் 12th பி பிளாக்ல இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. 1000 டிகிரி CO + H2 வாட்டர் கேஸ்ன்னு சொல்லலாம், சின் கேஸ்ன்னு சொல்லலாம். அப்போ கொஷின் வந்து டேரெக்டாக வாட்டர் கேஸ்ன்னு கேட்காம அதனுடைய அனதர் நேம் சின் கேஸ் ஆர் சிந்தட்டிக் கேஸ்னு கொஷின் கேட்கலாம், இன்டெரக்டாகவும் கேட்கலாம். இப்போ எல்லாமே நம்ம வந்து ரெடியாக இருக்கணும் ஆன்சர் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. ஏன் வந்து இது சின் கேஸ் ஆர் சிந்தட்டிக் கேஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்கேஸ் சிந்தட்டிக் கேஸ்னால் அதாவது இந்த கேஸ்லேருந்து நிறைய காம்பவுண்ட் என்ன பண்ணலாம், நம்ம இன்னும் சிந்தசிஸ் பண்ணலாம் ஃபர்தராக. அதனால தான் இது சின்கேஸ் ஆர் சிந்தட்டிக் கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். வாட்டர் கேஸோட ஃபார்முலா CO + H2. ஓகேங்களா. ஏரோ மார்க் மேலே கம்பல்சரி 1000 டிகிரி செல்சியஸை மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்போ இந்த வாட்டர் கேஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நிறைய ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து சிந்தசிஸ் பண்ணுறோம். மெத்தனால் அண்ட் சிம்பிள் ஹைட்ரோ கார்பன்ஸ் எல்லாமே இந்த வாட்டர் கேஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், சிந்தசிஸ் பண்ணுறோம். இது வந்து இனிஷியல் மெட்டீரியலாக இருக்குது. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, சின்கேஸ் ஆர் சிந்தட்டிக் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இது ஒரு மெத்தடு. நெக்ஸ்ட் ஒன், கன்வர்ஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு இன் வாட்டர் கேஸ் டு கார்பன் டை ஆக்சைடு. அதாவது கார்பன் மோனாக்சைடு என்னவா கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடின் வாட்டர் கேஸ் டு கார்பன் டை ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணுறோம். கார்பன் டை ஆக்சைடு அதாவது கார்பன் மோனாக்சைடில் இருக்க இந்த வாட்டர் கேஸை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ CO + H2O இந்த இடத்துல மெயின் ஈக்குவேஷன் இந்த மிக்சர் எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு ஆஃப் வாட்டர் கேஸ், அதாவது வாட்டர் கேஸ் எடுத்துக்கிறோம் CO + H2. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதுதான் என்னவா கன்வெர்ட் பண்ணோம், கார்பன் டை ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். என்னென்ன மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஷஸ் மிக்சர்
ஸ்டீம் பாஸ் பண்ணுறோம். அதனால தான் இந்த இடத்துல வாட்டர் கேஸ்னால் நமக்கு தெரியும் COH2. ஏன் H2 எடுத்துனா ஸ்டீமும் சேர்த்து பாஸ் பண்ணுறோம். எவ்வளோ டிகிரி செல்சியஸ்? 400 டிகிரி செல்சியஸ். என்ன அப்பரேட்டஸ்? ஷிஃப்ட் கன்வெர்ட்டர் அப்பரேட்டஸில் நம்ம எடுத்துக்கும் போது கேட்டலிஸ்ட் அயன் காப்பர் கேட்டலிஸ்ட்டு. சரி, எடுத்துக்கும் போது கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகுது. கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் H2. இந்த ரியாக்ஷனுக்கு நேம் என்ன? வாட்டர் ஷிஃப்ட் கேஸ் ரியாக்ஷன். வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க். அதாவது வாட்டர் கேஸ்னால் COH2, எக்ஸஸ் ஸ்டீம் பாஸ் பண்ணுறதுனால COH2ன்னு எழுதிட்டாங்க. 400 டிகிரி செல்சியஸ். கேட்டலிஸ்ட் அயன் காப்பர் என்னவா கன்வெர்ட் ஆகுது? இங்கே ஒரு CO வாட்டர் மாலிகுலில் இருக்க ஒரு ஆக்சிஜன் சேர்ந்து CO2 ப்ளஸ் H2O கன்வெர்ட் ஆகுது. H2. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபார்மான கார்பன் டை ஆக்சைடை நம்ம அதாவது மேலே ரியாக்ஷனில் கிடச்ச கார்பன் டை ஆக்சைடு அடுத்து எது கூட ரியாக்ட் பண்ணால் பொட்டாசியம் கார்பனேட்டு. பொட்டாசியம் கார்பனேட் சொல்யூஷன்னால வாட்டரும் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இது என்ன பண்ணுது? பொட்டாசியம் கார்பனேட் அப்படிங்கிறது கால்சியம் கார்பனேட் சுண்ணாம்புக்கள் அது மாதிரி இது பொட்டாசியம் கார்பனேட் அப்சர்வ் பண்ணிக்கும். கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுது? உறிஞ்சிக்கும். சரி, அப்சர்வ் பண்ணிவிட்டு நமக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 moles ஆஃப் KHCO3 பொட்டாசியம் பை கார்பனேட்டாக கன்வெர்ட் ஆகுது. இப்போ இந்த பொட்டாசியம் கார்பனேட்டுங்கிறது சாலிடாக இருக்கும். என்ன ஃபார்மில் இருக்கும்? சாலிட் ஃபார்மில் இருக்கும். இப்போ கார்பன் டை ஆக்சைடு மேலே கிடச்சிருக்கு. கார்பன் டை ஆக்சைடு அது கூட பொட்டாசியம் கார்பனேட் சொல்யூஷன் கூட ரியாக்ட் பண்ணுறோம். சொல்யூஷன் கூட ரியாக்ட் பண்ணுறோம். அதனால் வாட்டர் எடுத்துக்கிட்டோம். எடுத்துக்கும்போது நமக்கு வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரியாக்டன் சைடு 2 moles ஆஃப் பொட்டாசியம் இருக்குது. அதனால் இங்கே 2. ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா 2 ஹைட்ரஜன். அதனால் காமனாக இங்கே 2 போட்டனால ஒரு ஹைட்ரஜன் மட்டும் மென்ஷன் பண்ணிட்டோம். கார்பன் பார்த்திங்கன்னா 2 கார்பன். முன்னாடியே 2 இருக்கனால எல்லாமே பேலன்ஸ் ஆகுது. கார்பன். ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா 6 ஆக்சிஜன் இருக்குது. 3 + 5 + 1 6. 3 × 2 6. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி மெத்தடில் எல்லாமே நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனை ப்ரிப்பேர் பண்ணுறோம். அப்போ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் இந்த கிளாஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் லைட்டஸ்ட் எலமெண்ட். ஏன் ஹைட்ரஜன் நேம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால ஹைட்ரஜன் அப்படிங்கிற நேம் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து சிமிலர் டு அல்கலி மெட்டல், சிமிலர் டு ஹேலஜன்ஸ் பார்த்தோம். எலக்ட்ரானை லாஸ் பண்ணவும் செய்யுது, கெயின் பண்ணவும் செய்யுது. இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த காம்பவுண்ட் கூட இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் அப்படிங்கிறது +1 ஆக்சிஜன் ஸ்டேட்டில் இருக்கனால அல்கலி மெட்டல்ஸ் கூட வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். அப்போ எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனுங்கிறது நெகட்டிவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் ஹைட்ரேட் கூட இருக்கும்போது ஹைட்ரஜன், ஏன்னா மெட்டலுங்கிறது ப்ளஸ்ஸு, ஹைட்ரஜன் நெகட்டிவ். அப்போ இந்த இடத்துல மட்டும்தான் இந்த ஹைட்ரஜன் நெகட்டிவ் ஃபார்மில் இருக்குது. இதுவும் ரேர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ HCl அப்படின்னு பார்க்கும்போது H+Cl-, இது ஸ்டேபிள் காம்பவுண்ட், இது வந்து ரேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி இடத்துல மெட்டல் கூட இருக்கும்போது தான் ஹைட்ரஜன் நெகட்டிவ் ஃபார்மில் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதனுடைய 3 ஐசோடோப்ஸ் பார்த்தோம். புரோட்டியம், டியூட்ரியம், ட்ரிட்டியம் எவ்வளோ பர்சன்டேஜ்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம். ரொம்ப ரேர் பார்த்திங்கன்னா 10^18 ஒரே ஒரு இதுதான் ட்ரிட்டியம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்போ அதுதான் ரேர் அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் ஐசோடோப்னா என்னென்னு பார்த்தோன்னா ஸ்பீசஸ் சேம் எலமெண்ட்டு, டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர், டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்தோம். சிமிலியர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கும், சேம் அட்டாபிக் நம்பராக இருக்குன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த புரோட்டியம் ஹைட்ரஜன் ரெண்டுமே ஒன்று தான், இதில் நோ நியூட்ரான் அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாலிகுலர் ஹைட்ரஜன் எக்ஸிஸ்ட் 2 ஃபார்ம், ஒன்று ஆர்த்தோ, அனதர் ஒன் பாரா. ஆர்த்தோ அப்படின்னா அதோடைய புரோட்டானோட ஸ்பின் வந்து சேம் டைரக்ஷன், பாரா அப்படின்னா ஆப்போசிட். எது ஸ்டேபிள்? ஆர்த்தோ ஹைட்ரஜன் ஸ்டேபிள். இப்போ அட் ரூம் டெம்பரேச்சரில் 75% ஆர்த்தோ இருக்குன்னு பார்த்தோம், 25% பாரா ஃபார்ம். ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம், என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம், அதனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹைட்ரஜனில் 3 மெத்தட் பார்த்துருக்கோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ராலிசிஸ் மெத்தட் ஒன்று பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து லெபார்ட்டரி ப்ரிப்பரேஷனில் ஸ்மால் ஸ்கேல் தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். தேர்ட் ஒன் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனாக லார்ஜ் ஸ்கேல் அதில் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேங்களா? அது எல்லாமே ஸ்டீம் பாஸ் பண்ணி தான் பண்ணோம். அதில் இம்பார்ட்டன்ட் கொஷின் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் கேஸ் பார்த்தோம், வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன் 2 இது பார்த்தோம். வாட்டர் கேஸ்னாலும் ஒன்று தான், சின் கேஸ்னாலும் ஒன்று தான். ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். இப்போ இந்த வீடியோவில் இம்பார்ட்டண்டான கொஷின் பொசிஷன் இன் பீரியாடிக் டேபிள் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். நெக்ஸ்ட் ஒன் ஐசோடோப் ஆஃப் ஹைட்ரஜன், தேர்ட் ஒன் ஆர்த்தோ பாரா ஹைட்ரஜன், நெக்ஸ்ட் ஒன் ப்ரிப்பரேஷன் மெத்தட் இண்டிவிஜுவலாக கொஷின்ஸ் கேட்பாங்க. அடுத்து வாட்டர் கேஸ் ஆர் சின் கேஸ், வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இப்போ ஹைட்ரஜன் ப்ரிப்பரேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜனோட ஒன் ஆஃப் த ஐசோடோப் டியூட்ரியம், ட்ரிட்டியம் இருக்குது. அதை நெக்ஸ்ட் கிளாஸில் கன்டினியூ பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.